ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 943வது கர்த்தருடைய சத்தியம். அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு, நான் வீணாக ஓடினதும் இல்லை, வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை, எல்லாத்துக்கும் தேவனாகிய கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது எனக்கு பலன் அளிப்பார் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த தேவ செய்தி பேசுறோம்ல, இது வீணானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைப்போம். கிறிஸ்தவ ஜனங்களுக்கு போதும் என்ற ஒரு மனதோட கூடிய பக்தி இருக்குது பாருங்க, அது ரொம்ப ஸ்பெஷல். அது எல்லா மனுஷனாலும் வாழ முடியாது. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஆனா எங்களுக்கு எது இல்லைனாலும் நாங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருப்போம். இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா பட்டினியா இருப்போம். நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக வாழ கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் பூமியில வந்த பொழுது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற கர்த்தருடைய கோபத்துக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்க. யாருக்கிட்டையாவது 2 அங்கிகள் இருந்தால் இல்லாத ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுங்க. இந்த உலகத்துல எதையும் கொண்டு வர போவதும் இல்ல, எதையும் நீங்க கொண்டு போக போறதும் இல்ல. தாயின் வயிற்றிலே நிர்வாணியாய் வந்தேன், இப்ப நான் நிர்வாணியாய் போகிறேன். யோபு சொன்ன மாதிரிதான். இந்த யோவான் ஸ்நானகனை பார்த்து ஆயக்காரர் வந்தாங்க. ஆயக்காரருக்கு சொன்னாரு, யோ, அதிகமா வரி வசூல் வாங்காத, ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் உன் மேல வரும்னு சொன்னார். போர் சேவகர்கள் வந்தாங்க. போர் சேவகர்கள் அவங்கள பார்த்து நான் சொன்னார்னா, யோ, ஏழ்மையா இருக்கிறவனை ஒடுக்காத, குற்றம் பழி சுமத்தாத, உன்னுடைய சம்பளம் போதும் என்று நீ வாழு அப்படின்னு சொன்னார். எதற்காக இதை சொன்னார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ள போகிறவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் மன ரம்மியமாக வாழ வேண்டும், போதும் என்ற பக்தியோடு வாழ வேண்டும். இந்த உலகத்துல பணம், பொருள், பெரிய காசு, பணம் இதெல்லாம் பெரிய முக்கியம் எப்பொழுதுமே நினைக்கவே கூடாது. அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார் இந்த வார்த்தைகளை என்று சொன்னால், அப்போஸ்தலன் பவுலை பத்தி உங்களுக்கு சிலது தெரியணும்ல. அப்போஸ்தலன் பவுல் இந்த பூமியிலே ரோம குடியுரிமை சட்டத்தை பெற்றவர், பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவர், கமாலியல் என்ற ஒரு மிகப்பெரிய ஞானிக்கட்ட பாடத்தை படித்தவர், மிகப்பெரிய படிப்பாளி, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர், கிறிஸ்துவ ஜனங்களை சிறைச்சாலையிலே போட்டு துன்பப்படுத்துகிற அளவுக்கு அதிகாரத்தில் இருந்தவர். எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரனா மாறினாரோ, இது எல்லாத்துக்கும் தலைகே அவருடைய வாழ்க்கை நிலை யாரு போச்சு. வரவன் எல்லாருமே அவரை பழிவாங்க நினைக்கிறான், ஏளனமா பேசுறான், அவரை சிறைச்சாலையில் அடிக்க நினைக்கிறான். இப்படி ஏராளமான கஷ்டங்களை கிறிஸ்துவுக்காக படுகிற பொழுதும் சந்தோஷமா அந்த ஊழியத்தை செய்யறேன்னு சொல்றாரு. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நான் படுற கஷ்டத்துக்கும், நான் பேசுற பிரசங்கத்துக்கும், நான் செய்யற ஊழியத்துக்கும் பலன் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் உண்டு என்று சொல்லி சந்தோஷமா செஞ்சுட்டு போனாரு. இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை என்பதை, நான் படிச்ச படிப்பு எல்லாமே குப்பை என்று சொல்றார். அதே போல நாம் வாழ வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்படியாய் வாழ்கிற ஜனங்களாக இயேசு கிறிஸ்து நம் மீது ஆசைப்படுகிறார். போதும் என்ற மனதோடு கூட தேவ பக்தியும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக வாழக்கூடிய கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளாகவும் வாழ்வோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். நாளை தினத்தில் வேறொரு தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.